பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தை 8. நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக உமது மகளாக உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தூயதோர் இதயத்தை எங்களுக்குள் படைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பதற்காக உண்மையான பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தந்திருக்கின்றீரே, அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு சாத்தானை எதிர்த்து போராட மனப்பக்குவத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போனாலும் ஆண்டவரே, உமது வார்த்தையின் வழியாக எங்களை திடப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. நல்லதொரு கனிகள் கொடுக்க ஆண்டவரே, எங்களை நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் எங்களை செழிக்க செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய நல்ல மனப்பாங்கை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, தூயாதி தூயவரே, பரிசுத்த நேசரே, எங்களை அனுதினமும் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அனுதினமும் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி. உண்ண உணவும் உடுக்க உடையும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உமது திட்டங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பதும் அன்பு பிள்ளையாக இருப்பதும் உமக்கு விருப்பமான பிள்ளையாக இருப்பதும் ஆண்டவரே உமது சித்தம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எத்தனையோ முறை தவறு செய்தும் பிறகும் கூட எங்களை கண்டித்து விடாதபடி எங்களை திருத்தி மீண்டும் உம்மை நோக்கி திரும்ப வழி அமைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே, உண்மையோடும் உத்தமத்தோடும் எங்கள் நடுவில் இருந்து செயலாற்ற